Glory be to God. Hallelujah. தேவனுக்கே மகிமை. நான் எங்கே போனாலும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு என்னால் விலகி போக முடியல. ஏன்னா அவர் என்னை தொடர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இதை தான் நான் இந்த போன வாரம் ரொம்ப அதிகமாய் உணர்ந்தேன். எவ்வளவு தூரம் போனாலும், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறார். பாதாளத்தை தலகாணி போட்டாலும், பெட்ஷீட்டு போத்திட்டு மூடினாலும் அவர் அங்கே தான் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல தேவன், நல்ல தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நல்லவர். அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துக்கு தான் எதிராய் சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான். அவர் நல்லவர் இல்லை, அவர் நல்லவர், அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாரு, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்படி அவமானப்படுத்திட்டாரு, இப்படி கஷ்டத்துக்குள்ள நடத்தி கொண்டு போயிட்டாரு, இப்படி கடனில் மாட்ட வச்சு, அவர் நல்லவர் இல்லை. சத்துருவின் குரலை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆராதனை வேளையில நம்ம எல்லா குரலையும் அமைதி செய்து, ஹல்லேலூயா, பாரங்களை இறக்கி வைத்து, என் தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் முடித்து கொடுப்பார். கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நான் பார்க்கிறது தற்காலிகம்தான், ஆனால் நான் காணாததோ, என் புத்திக்கு எட்டாததோ அது அநேகமும் அதிகமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதை செய்து முடிக்கும் அளவு என்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு என்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்லுவோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். கண் காண்கிறதை வைத்து நீர் யார் என்பதை நாங்கள் ஆண்டவரே நிதானித்து அறிகிறோம். ஆனால் அப்படி அல்ல, நீர் எங்களுடைய புத்திக்கும் மேலானவர், நீர் எங்களுடைய புத்திக்கும் மேலானவர். இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நானாகவே வந்திருக்கிறேன். நான் இருக்கிறவனமாய் வந்திருக்கிறேன். அப்பா, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. என்னை விட பெட்டர் பீப்புள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் நானாக வந்திருக்கிறேன். என்னை நீர் தேடி வந்த தெய்வம், என்னை நேசிக்கும் தெய்வம். இப்பொழுது நான் காண்கிறதல்ல, இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கதல்ல. ஹல்லேலூயா. பிற்காலத்தின் மகிமை, ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குமே. நான் இனி ஆண்டவரே உம்மை மட்டும் பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைவார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், லட்சை அடைய மாட்டார்கள். நீர் நடத்தும் விதம் அற்புதமாய் இருக்குமே, அதிசயமாய் இருக்கிறதே. நன்றி அப்பா. இந்த காலை வேளையில துதியிலே நீர் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி. வார்த்தையின் கொண்டு நீர் பேச போகிறதுக்காக நன்றி. இந்த தேவாலயத்தை நீர் எழும்பி கட்ட போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம மத்தியில் ஆரன், மைசூரில் இருந்து ஆரன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் அதுக்கும் மேலாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த குடும்பத்தை வந்து, இந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாக இருந்த இந்த குடும்பத்தை அவர்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஆரன் வந்து ஒரு பாஸ்டருடைய மகன். நல்ல வர்ஷிப் நடத்துவார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்ல வல்லமையாய் ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. மைசூரில் நிறைய லீடர்ஸை எழுப்புறாங்க அவங்க திருச்சபையில். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ், கேர்ள்ஸ், விமென்னை வந்து அந்த குடும்பம் எம்பவர் பண்ணிகிட்ருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அவங்களெல்லாம் எனக்கு வான்மதி தீபா தான் ஞாபகம் வரும். அவங்க சர்ச்சுக்கு போகும்போது நிறைய திங்ஸ் கேர்ள்ஸ் லீட் பண்ணுறாங்க அந்த சர்ச்சில். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹேவிங் ஆரன் ஹியர் அண்ட் ஆரன் சிஸ்டர் ஷில்பா ஹியர். ஸோ வெல்கம் டு அவர் சர்ச். அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளை ஆராதனைக்குள்ளே இவங்க நடத்தி கொண்டு போகிறாங்க. எல்லோரும் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக ஆராதிக்கிறவங்க. ஸோ அவங்க மைண்டை நல்லா ஓப்பனாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க இந்த காலை. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் இழுத்து நிற்போம். Come on, can we all stand up? Come on, church. இன்னொரு முறை சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கவங்க மட்டும்தான் சத்தமா ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவருக்கு சத்தமா கரங்களை தட்டுவோம். Come on, give the best. How many of you believe there is healing and He is a miracle working God? Amen. Hallelujah. Now, can we lift our hands? Can we lift our hands and sing and worship the Lord and lift His name high? உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும்
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மானவரிவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர் ஆதியும் அந்தமும் மானவரிவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சத்தத்தை உயர்த்தி சேனைகளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சத்தமா கரங்களை
நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க பக்கத்துல பார்த்து. சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா சிரிச்சிட்டு ஆமா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மளை தூசிலேருந்து நம்மளை தூக்கி இருக்கிறார்? ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நம்ம உயிரோடு இருக்கிற ஆண்டவர்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசுவே. சத்தமாக எங்களை தட்டி பார்க்கமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். பலவனை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையால நம்புறீங்க ஆண்டவர் என்ன தூக்கி இருக்கிறாருன்னு சொல்லி? தூக்கி இருக்கிறாருன்னு சொல்லுங்க, இன்னும் உயர்த்துவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்ன கீழே இருந்து என்ன மேல உயர்த்தி வச்சிருக்கிறார்? ஆமென் ஆமென். தூக்கி இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்றதானால் you have to do one action. Are you ready to do one action with me? All right. Hallelujah hallelujah. You turn to your right. உங்க ரைட் சைடு திரும்புங்களா? உங்க ரைட் சைடு turn to your right. Turn to your right. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. And your left. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. Hallelujah 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 hallelujah. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்திரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்திரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. வாயின் வார்த்தையால் உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. Follow me to your right side. பண்ணுங்களா? என்னை சுற்றி சுற்றி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை சுற்றி சுற்றி எடுத்தீரே சாதன காரணரே. என்னை சுற்றி சுற்றி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை சுற்றி சுற்றி எடுத்தீரே சமாதான காரணரே.
நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே ஹalleluya 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 இயேசுவே உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ரட்சகர் நீர் ஒருவரே ஒரே ஒருத்தர் தான் ரட்சகர். நீர் ஒருவரே ரட்சகர் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே ஹalleluya 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 சத்தமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்காக ஹalleluya. எங்க ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. பரிந்து காக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நம்மளோட யாவை ஜீசஸ் இஸ் மை யாவை. ஹalleluya ஹalleluya. இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பருந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாட பாடலாமா? பருந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பச்சைக்க என்னும் சற்று முன்னே ஆதரவாக இருப்பவர் பருந்து காக்கும் பருந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே சத்திய என்னும் சற்று முன்னே ஆதரவாக இருப்பவரே வாதையனை அணுகாமல் கூடாரமாய் இருப்பவரே வாதையனை அணுகாமல் கூடாரமாய் யாவே 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 Rofeka was சும்மா கை தட்டி பாட போறதுல we going to do action. Yes, hallelujah. Keep your hands எல்லாரும் கைகளை எப்படி வைங்க. for your right. Yahweh. Do that. Everybody do that. I know it's hallelujah. Hallelujah. For your right.
Yahweh. எல்லாரும் ரைட் சைடுல யாவே. கம் ஆன் ரைட் சைடு எல்லாரும் யாவே. Yahweh. யாவே. Yahweh. 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 Rofega. அவங்க நீங்க சொன்னதான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லிடுவீங்களா? All of you, எல்லாருமே just simple. மல்டி டாஸ்க் பண்ணணும், பாட்டும் பாடணும், ஆக்ஷனும் பண்ணணும். கமான், சண்டே ஸ்கூல்ல நம்ம பண்ணதை வந்து இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா பண்ண போறோம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. எஸ். Ready? 1, 2, 3. Yahweh, 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 Yahweh. Very good, auntie. Yahweh, Yahweh, Rofega. Yahweh, Rofega. Very good. எல்லாரும் சேர்ந்து with the rhythm will do that. Hallelujah. Hallelujah. பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு உண்டு ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு உண்டு ஆதரவாக இருப்பவரே,
on, lift your name. Lift his name high. Hallelujah. Hallelujah. We praise you, God, Jesus. We praise you, God, Jesus. Thank you, God, Jesus. We thank you for your grace, God. Hallelujah. Hallelujah. We praise you, mighty Father, God. பனி போல பெய்யும் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. We praise you, Jesus. We praise you, God. We praise you, Jesus. We surrender ourselves to God. We praise you. நம்ம ரெண்டு கரங்களை மேலே விடுவோம். Can we lift our hands? யுத்தங்கள் செய்பவரே
பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் Praise you, God. You move in this place, God, Jesus. Thank you for being with us, God. We praise you, God. We Jesus, we thank you, God. Thank you, Jesus. We lift your name. Jesus. நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நாமம் உயரனும் நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் உயரணும்
இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. We praise you, God, Jesus. We surrender ourselves, God. We thank you, Father, for your grace, for your love. Thank you for giving this wonderful day, Lord Jesus, to worship you, God. We praise you, we adore you, God. Lord, you take control over us, God, Jesus. You lead us, Almighty Father, God, Jesus. You protect us with your angels, God. We thank you, mighty Father. We thank you for everything that you've done in our lives. We praise you. We lift your name high. In the precious name of the Lord Jesus Christ, I pray. Amen. 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 துதியிலே பலன் இருக்கிறதா? துதியிலே மனமகிழ்ச்சி இருக்கிறதா? துதியிலே விடுதலை இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ ஃபார் யுவர் லீடிங் ஆஃப் த வர்ஷிப். காட் பிளஸ் யூ. இப்பொழுது நாம் எழுந்து நின்று 92வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். 92வது சங்கீதம். அஜிதா முன்பாக வந்து இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். Psalm 92 for responsive reading. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டின் துவக்கத்திலேயே பலவிதமான யோசனைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் வாழ்க்கையில். ஒவ்வொரு முறையும் நம்ம வருடத்தை துவங்கும் போது ஹாப்பி நியூ இயர் என்று சொல்கிறோம். எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு மனமகிழ்ச்சியின் புத்தாண்டாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது மிகவும் நியாயமான ஒரு விஷயம். இந்த ஆண்டிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட எப்படி இருக்க போகிறது? நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்க போகிறார்? நம்முடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திக்க போகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்களை இந்த ஆண்டிலும் கர்த்தர் செய்வாரா? அநேக நாட்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குமா? அதிக காலமாக நம்ம ஜெபித்தும் இன்னும் நடக்காத காரியங்கள் இந்த ஆண்டிலே நமக்கு நடக்குமா? இதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நாம் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவருடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் பார்க்க முடியும். அந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக நன்மைகளை கொண்டு வரும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப முக்கியம். அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாக்குத்தத்தங்களின் விளைவாகத்தான் நமக்கு ஆசீர்வாதம். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது சில எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடியும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு இடத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த இடத்தை நீங்கள் ரொம்ப மனசில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெற்று சுயாதீன வாழ்க்கைக்கென்று வழிநடத்தப்பட்ட தெய்வ ஜனம் இந்த இடத்திலே அந்த வனாந்திர வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை அவர்கள் செலவிட்டார்கள். அதிகமான நேரத்தை வனாந்திரத்திலே செலவிட்ட ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் காதேஷ் பர்னேயா. அல்லேலூயா, கரங்களை வச்சு சொல்லுங்க, காதேஷ் பர்னேயா. இந்த காதேஷ் பர்னேயா என்ற இடத்த நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அது இஸ்ரவேல் தேசத்திலே நெகவ் வனாந்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அது கானான் தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது. இந்த இடத்துல தான் ஆபிரகாம் ராஜாக்களை ஜெயிக்க போய் யுத்தம் செய்து ராஜாக்களை ஜெயித்த ஒரு இடம். ஆபிரகாமுடைய காலத்திலே வெற்றி வாகை சூடின ஒரு இடம். அந்த இடத்தை எகிப்திலிருந்து கடந்து போகிற தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தங்களுடைய சுயதேசத்திற்கு போகும்போது கடந்து போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அங்கே மணல் பகுதியான அந்த பகுதியில், வனாந்திரமான பகுதியில் தண்ணீர் ஏராளமாய் கிடைத்ததுனால அங்கே ஜனங்கள் அவர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட அவர்கள் அங்கே கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்தார்கள். அவர்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி கிடைத்தது, அவளுக்கும் தண்ணி கிடைத்தது. வனாந்திரத்தை தண்ணி கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் கடந்து போகும்போது கூட நம்மோடு கூட வருகிற ஒரு ஜீவ நதி இருப்பதினாலே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த கவலை இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக இந்த பகுதி, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான நாட்கள் இருந்ததுனால அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளிலே ஒரு பெரிய சோர்வு வந்தது. இந்த இடம் ஒரு சோர்வின் இடம் என்று சொன்னால் மிகையாகாது. சோர்வு. என்ன சோர்வு? எங்கே போகிறோன்னு தெரியல, எப்படி போக சேருவோன்னு தெரியல. எத்தனையோ ஜாதிகளை கடந்து போகணும், எத்தனையோ ஜாதிகள் வாழ்கின்ற தேசங்களை கடந்து போகணும். 5 பேர் 10 பேர் ஒரு வேனில் போனால் பரவாயில்ல, 6 லட்சம் புருஷர் மட்டும். யோசிச்சு பாருங்க அந்த பிரயாணம் எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும்னு சொல்லி. அருமையான தேவஜனமே, இந்த வனாந்திர பிரயாணம் கடினமான பிரயாணம் தான், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த வனாந்திர வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான ஒன்று தான். ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நங்கூரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கை, ஆத்ம நம்பிக்கை என்னன்னா, நம் தேவன் நம்மோடு வருகிறார். அண்டசராசிரத்தின் அதிபதி நம்மோடு கூட வருகிறார். இமைப்பொழுதும் அவரை நம்ம கைவிட மாட்டார் என்கின்ற அது ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம கடந்து போகிறோம். இந்த காதேஷ் பர்னேயா என்று சொல்லுகிற இந்த இடம் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் பாரான் வனாந்திரத்தில் இருந்தது. பாரான் வனாந்திரம், சீன் வனாந்திரம், இந்த 2 வனாந்திரங்களுக்கும் அருகாமையிலே இருந்தது. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சீன் போடுறாங்கன்னு. அந்த மாதிரி இந்த சீன் வனாந்திரத்தில் நிறைய சீன்ஸ் நடந்திருக்குது. அதில் ஒரு சில சீன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வனாந்திரத்திலே இந்த ஒரு இடத்துல தான் மிரியாம் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். கொஞ்ச நாள் கழித்து ஆரோனும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அது ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு. அதை நம்ம 14வது எண்ணாகமம் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே அவர்கள் ஒரு பயத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, சோர்வோடு, ஒரு துக்கத்தோடு கூட அவர்கள் அமர்ந்திருந்த காலம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எரிகோ பட்டணத்தை அவர்கள் கடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை. இந்த எரிகோ பட்டணம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்டோரி நமக்கு நல்லாவே தெரியும். எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது மோசே என்ன பண்ணுறாருனாக்கா, 12 உளவாளிகளை அனுப்புகிறார். இந்த 12 உளவாளிகள் யாருன்னு கேட்டால் சாதாரணமான மக்களெல்லாம் கிடையாது, கோத்திர தலைவர்கள்.
அவ்வளவு கோத்திர தலைவர்களை ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஞானம் உள்ளவர்கள், தைரியம் உள்ளவர்கள். அந்த 12 பேரை அனுப்புகிறாரு. அதில் 2 பேர் யோசுவாவும் காலேபும், அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த எரிகோவை வேவுவாக்க போகிற இந்த வேவுக்காரர்கள் உள்ளே போகிறார்கள், நிறைய காரியங்களை பார்க்குறாங்க. இப்போது இந்த காதேஷ் பர்னே என்று சொல்லுகிற இந்த இடம் சோர்வு, தோல்வி, அவிசுவாசம். சோர்வு, தோல்வி, அவிசுவாசம், இது மிகுதியாய் காணப்பட்ட ஒரு இடமாக காணப்படுது. அப்போ இந்த வேவுக்காரர்கள் உள்ளே போகிறாங்க. அவர்கள் எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்குறாங்க. அவர்கள் திரும்ப வரும்போது சொல்லுகிற இந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த இடத்தை கண்டிப்பாக சுதந்திரித்து கொள்ள முடியாது, இதை கடந்து போக முடியாது, கடந்து போக நம்மை விடமாட்டார்கள். அங்கே நெடிய ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அங்கே நிலம் நல்லது தான், அதனுடைய கனிகள் நல்லது தான், ஆனால் ஜனங்கள் பொல்லாதவர்கள். 10 பேர் ரொம்ப மனவேதனையான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காலேபும் யோசுவாவும் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். அவர்களுடைய கண்ணோட்டம் முற்றிலுமாய் வேறுபட்டதாய் காணப்பட்டது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, நம்ம உள்ளே போகலாம், தைரியமாக நம்ம யுத்தம் செய்யலாம், நாம் இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 10 பேர் சொல்கிறது எடுபடுமா, 2 பேர் சொல்கிறது எடுபடுமா? 10 பேர் சொல்கிறது தான் எடுப்படும், இல்லைங்களா? அப்போது இந்த நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். எண்ணாகமம் 14வது அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 14வது அதிகாரம். இந்த 10 பேர் சொன்னதை கேட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்டோரி பார்க்க நேரம் இல்லை நமக்கு. எண்ணாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொன்னார்கள். புலம்பினார்கள், செத்து போனால் நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வனாந்திர பாதையில் கடந்து போகும்போது எப்படிப்பட்ட துன்பங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகளுக்குள்ள கடந்து போகும்போது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போனால் நலமாக இருக்கும் என்று யோசித்திருக்கிறீர்களா? வியாதி பலவீனங்கள் சில நேரத்தில் வரும்போது நான் எதுக்கு உயிரோடு இருக்கேன், செத்து போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா? மனிதர்கள் ஏமாற்றும் போது, தோல்வி மனப்பான்மை நமக்குள் வரும்போது, எதற்காகத்தான் நான் உயிரோடு இருக்கேனோ தெரியலையே என்று சொல்லக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்பாக வந்திருக்கிறதா? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது வந்தது. சபை மக்கள் அத்தனை பேரும் புலம்பினார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள். ஏன் தெரியுமா? இத்தனை தூரம் நான் கடந்து எனக்கு என்ன லாபம், இத்தனை தூரம் அந்த ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன கிடைத்தது, இப்போ நான் எரிகோவில் போய் மடிய போறேனே என்கின்ற அந்த ஒரு பயம், ஒரு கலக்கம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற தன்மை. அருமையான தேவஜனமே, absolutely no faith, absolutely no hope for the future. என்ன செய்ய போகிறேன், இவ்வளோ நாள் நான் வந்தது வேஸ்ட்டாக போச்சு, இவரை நம்பி நான் வந்தேன், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து. இங்கே நிறைய பேர் வேறு மாற்று மதங்கள்லேருந்து ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடுச்சா? இல்லை, ஆகலை. எல்லாத்துக்குமே பதில் கிடச்சிருச்சா? இல்லை. எவ்வளோ போராட்டங்களும் மாறிடுச்சா? இல்லை. சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், நான் இந்த ஆண்டவரை நம்பி வந்தேனே, எனக்கு என்ன கிடைத்தது? சீஷர்கள் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைத்தது, என்ன கிடைத்தது என்கின்ற எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு. உங்கள் இருதயத்தில் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன கிடைச்சிச்சு? நியாயமான எதிர்பார்ப்பு. இந்த ஜனங்கள் கலங்கினார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள். அந்த 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 10 பேருடைய வார்த்தைகளின் நிமித்தம் மனம் சோர்ந்து போனார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் ஜனங்களை அமர்த்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? அதுக்கு முந்தின அதிகாரம் பாருங்க, 13வது அதிகாரம்.
30வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க உடனே நம்ம போகலாங்க, இம்மிடியேட்டாக போகலாம். அப்புறம் போகிறது மட்டுமல்ல, போய் அதை நம்ம சுதந்திரித்து எளிதாய் ஜெயித்து கொள்வோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 10 பேர் பார்த்ததும் அதே தான், இந்த 2 பேர் பார்த்ததும் அதே தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, இந்த 2 பேருக்கு தேவ ஆவி இருந்ததுனால அவருடைய கண் பார்வையிலே இது ஒரு சாதாரணமான விஷயம், இதை நம்ம சுலபமாக கடந்து போகலாம், எளிதாய் நாம் ஜெயித்து கொள்ளலாம். ஏனென்றால் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது, தேவ ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறாரு, விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. இதுதாங்க வித்தியாசம். நம்ம எல்லாமே இங்கே உட்காந்துருக்கவங்க விசுவாசிகள் தான், நானும் ஒரு விசுவாசி தான். ஆனால் நமக்குள்ள இந்த விசுவாசம் எப்பொழுதும் செயல்படுகிறதான்னு கேட்டு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அவ்வப்போது சந்தேகங்கள் வருகிறது மனசில். அவ்வப்போது நம்ம சுயமாய் உட்கார்ந்து யோசிக்கிறோம். நம்ம தேவ ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு நிறைய விஷயம் யோசிக்கிறோம். அப்பொழுது நம்ம மனசுக்கு என்ன தெரியுமா தோணுது? இது நடக்காது, இது வராது, இது கிடைக்காது, இது அவ்வளவுதான், நான் என்ன பண்ணி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நான் வேத வாசித்து என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் வருவது இயல்பு. எப்போ? நம்ம மனுஷ ஆவியினாலே நிரம்பி இருக்கும்போது. இந்த மனுஷ ஆவியினால நிரம்பி இருக்கும்போது இன்னொரு டேஞ்சர் என்ன தெரியுங்களா? மனுஷ ஆவியினாலே நம்ம நிரம்பி யோசிக்கிற யோசனைகளை சாத்தான் இன்னும் அதிகமாய் தூண்டி விடுவான். அந்த அசுத்த ஆவி இருக்க, அந்த சாத்தானுடைய ஆவி கூட சில நேரத்தில் அது என்ன செய்கிறது என்றால், அது நம்மை தூண்டி விடுகிறது. அப்போது அது இன்னும் நிலைமை மோசமாக போகும். முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை மோசமாக போகும். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. காலேப் சொன்னார், எளிதாய் நாம் உள்ளே போய் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். அடுத்த வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்று அவர் சொன்னாங்க. வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள், ரொம்ப வேதனையான வார்த்தை என்ன தெரியுமா? 33வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ராட்சத பிரதியாகிய ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு நாங்களே வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வையிலும் அப்படி இருந்தோம். இது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எங்கள் பார்வையில், நாங்கள் பார்த்த பார்வையில் அவனுக்கு முன்னால் நான் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தேன்னா ஒத்துக்கலாம், ஓகே ரைட்டுன்னு. அவன் பார்வையிலையும் இவங்க அப்படி தான் இருந்தாங்களாம். அவன் கண்ணுக்குள்ளே பூந்து அவன் பார்க்குற பார்வையிலையும் இவங்க. அப்போ எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்களா வாழ்க்கையில்? எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை, எவ்வளோ வேதனையான விஷயம் இது இல்லையா? அநேக நேரத்தில் இந்த உலகத்தின் போராட்டங்களுக்கு முன்னாலேயும் அதிகாரங்களுக்கு முன்னாலேயும் நம்ம சுருண்டு போய் ஒரு வெட்டுக்கிளிய மாதிரி தான் அங்கே நிற்கிறோம். நம்ம தைரியமாக எதிர்ப்பதற்கோ அல்லது வல்லமையாக பேசுவதற்கோ நமக்குள்ள பலன் இல்லை. அநேக வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல தான் இருக்கும், சுருண்டு போய் தான் படுத்துருக்குறோம், எழும்பி நிற்கக்கூட திராணி இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? இப்படித்தான் துவண்டு கையில் இருந்த கொஞ்சம் கோதுமையை அந்த ஆலைக்கு பக்கத்தில் போரடித்து கொண்டிருந்த அந்த தேவனுடைய தாசனாகிய கிதியோனை பார்த்து அந்த தேவதூதனானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பராக்கிரமசாலியே, அல்லேலூயா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் கேட்குறாரு, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் என் கூட இருந்தால் ஏங்க இதெல்லாம் நடக்குது? மீதியானுடைய கையில் எங்களை ஒப்பு கொடுத்து 7 வருஷம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரு, அவரு ஒன்றுமே நடக்கலையே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. இந்த வருடத்துக்கு தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார், என்னை பார்த்து பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் உன் கூட வருவேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், உனக்காக நான் ஜெயத்தை சம்பாதித்து தருவேன். நீ தோல்வி உருவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, நீ தோற்றுப்போவதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, போராடி ஜெயிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. போராடி ஜெயிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன். அந்த சின்ன
பூனைக்குட்டியோடைய ஒரு கதை உங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய ஒரு சிங்கம் வரும், ஒரு யானை வரும், இல்லை பெரிய ஒரு நாய் வரும். இந்த பூனைக்குட்டி இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஆனால் அந்த பூனைக்குட்டி எப்படி தெரியுமா நிற்கும், அந்த நகத்தை வெளியில் வச்சுட்டு கண்ணை உருட்டிட்டு இப்படி நிற்கும் பாருங்க. அதை பார்த்து அந்த நாய் ஓடி போயிடும். நம்முடைய பார்வையிலே சில வேளைகளிலே நாம் வெட்டுக்கிளிகளை போல தான் இருப்போம். ஆனால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் மகா பெரியவர். அல்லேலூயா. அவராலே நாம் மேற்கொள்ளுவோம். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவோம், தேவனால் பராக்கிரமம் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் புலம்பினார்கள். புலம்புறது மட்டுமல்ல, என்ன நடந்தது பாருங்க. அடுத்த அதிகாரம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக வெளிப்பட்டது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். 8வது வசனத்தில் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்களுக்குள் நாம் எளிதாய் பிரவேசிக்கலாம். அழைச்சவர் உண்மை உள்ளவர், சும்மாலாம் அழைக்கல அவர். சரி வா என் பின்னாடி வான்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்கு வரேன்னு கேட்க மாட்டார். வான்னு சொல்லிட்டு பின்னால் வரும்போது, என்னப்பா என் கூட வர, என்ன வருமோ கிடைக்கும்னு நானே யோசிச்சுட்டு போகிறேன், உனக்கு என்ன கிடைக்க போதும்னு சொல்கிறவர் இல்லை. அவர் நம்முடைய எதிர்காலத்தை தன்னுடைய மனதிலே கருத்திலே வைத்திருக்கிறவர். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் நம்மளை அங்கே கொண்டு போவார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி விட்டு தான் ஆதாம் ஏவாளை வெளியில் உருவாக்கி உள்ளே கொண்டு வந்து சுதந்திரம் கொடுத்தார். அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாம் ஏவாளை உருவாக்கலை. ஏதேன் தோட்டத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டார், சுதந்திரத்தை முதல்ல உருவாக்கிட்டார். அதுக்கு பிறகு வெளியில் ஆதாம் ஏவாளை உருவாக்கி உள்ளே கொண்டு வந்து சுதந்திரவாளிகளாய் மாற்றினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்திலும் இனி வருகிற உலகத்திலும் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்கு அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். அவர் வெறுமனே கை கழுவி விடுகிறவர் அல்ல. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் ஒரு விஷயம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற சுதந்திரங்களை ஏற்ற காலத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுவோம் பார்ப்போம். யாருக்கு ஞாபகம் இருக்குது பார்க்கலாம்? இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் பென்யமீனுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். முதலாவது அந்த பென்யமீனுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவர் அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தர் அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன். நம்பர் அவங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார். ஓகே, இந்த இடத்துல நடந்த இன்னொரு சம்பவம், அது நான் வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வசனம் நம்ம இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னாகமம் 20வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இங்கே நடந்த அடுத்த ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, ஜனங்களுக்கு தண்ணீர் குறைபாடு வந்தது. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல மோசேயினுடைய இருதயம் ரொம்பவும் ஜனங்களாலே துக்கப்பட்டு போனது. இந்த ஜனங்கள் பண்ணுற அட்டூழியம், அவங்களுடைய அவிசுவாசம் எல்லாவற்றையும் பார்த்து அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, மோசேயினுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப துக்கிக்கிறது. மோசே என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கோலை அந்த கண்மலைக்கு நேராக நீட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல மோசே அந்த வேதனையினால் என்ன பண்ணிடுறாருன்னா 2 தடவை அந்த கண்மலையை அடித்து விடுகிறார். அது மோசேயினுடைய கீழ்ப்படியாமை. அந்த மோசேயினுடைய கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன? அந்த ஜனங்களுடைய அந்த அவர்களுடைய முறையீடுகள், அந்த ஆதங்கம்.
2 தடவை அடித்த உடனே ஆண்டவர் தண்ணீர் வந்தது, தண்ணீர் அவளுக்கு தேவையான வந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசே இந்த காரணத்தின் நிமித்தம், நீ கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தம் நீ அந்த பாலம் தேனும் மூடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போகிறது என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது என்னன்னா கீழ்ப்படியாமை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்க. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்ம ஆமாம் ஆமான்னு சொல்லுவோம், எல்லாம் கேட்டுப்போம் ஆமாம் ஆமான்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே போய் ஆப்போசிட்டாக ஒரு காரியத்தை பண்ணுறது. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நல்லது தான், ரொம்ப நல்லா கேட்டுப்பாங்க, தலையாட்டிப்பாங்க, ஆமாம்மா கரெக்ட், சரின்னு அங்கே போய் இந்த பக்கம் போனோன்னு அந்த பக்கம் வேறு ஒன்று செய்கிறது. கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைங்க, வேதனைங்க, துன்பங்க, கண்ணீர். ஏன்னா இந்த கீழ்ப்படியாமை என்பது தான் மனுஷனுக்குள்ளே வந்த முதல் பாவம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்த முதல் பாவம் என்ன? கீழ்ப்படியாமல் போனது தான். தெய்வ பயம் இல்லாமல் கீழ்ப்படியாமல் போனது. அது நிமித்தம் தான் சுதந்திரத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கி வரைக்கும் நீங்களும் நானும் கஷ்டப்பட்டுருக்கோம். யாருனால? இந்த ஆதாம் ஏவாளால். எப்படி இருந்திருக்க வேண்டியவங்க நம்ம யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருக்க வேண்டியவங்க. இன்றைக்கி முள்ளும் குறுக்கும் இருக்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் திரும்பினா குத்துது, அந்த பக்கம் திரும்பினா குத்துது. அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லாத ஒரு வாழ்க்கை இல்லையா? நம்ம ஒரு சுதந்திரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, கீழ்ப்படியாமை. 2வது என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையினுடைய விளைவுகள். பைபிளில் கீழ்ப்படிதலை பற்றியும் கீழ்ப்படியாமை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கீழ்ப்படுகிறவருக்கு ஆசீர்வாதம். நாங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எபேசியர் 6வது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெள்ளிக்கிழமை அதில் கூட முதல் வசனம் அதுதான் வருது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். ஆனால் எவ்வளவு சொன்னாலும் அந்த நியாயம் எடுபடுறதில்லை. சரிங்களா? எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல மோசே அந்த கண்மலையை 2 முறை அடித்ததுனால அங்கே என்ன நடந்தது? கீழ்ப்படியாமை நிமித்தம் வருகிற தண்டனை மோசே மீதும் வந்தது. அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைத்தாலும் கூட இன்னும் அந்த இடத்தை விட்டு ஒரு வைராக்கியத்தோடு, வாஞ்சையா, ஒரு நம்பிக்கையோடு கடந்து போகக்கூடிய நல்நம்பிக்கை அவர்கள் உள்ளத்திலே வரவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இதே இடத்துல தான் அந்த காதேஷ் பர்னேயா என்று சொல்கிற அதே இடத்துல தான் ஏதோமுடைய ராஜாவுக்கு மோசே ஒரு செய்தி அனுப்புகிறார். என்னன்னாக்கா, கொஞ்சம் இடம் கொடுங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம், இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் உங்களை தாண்டி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோமுடைய ராஜாவுக்கு விண்ணப்பத்தை அனுப்புகிற ஒரு சூழ்நிலை. ஏன் தாண்டி போகணும்? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இங்கே பாதியில் இருந்துட முடியாது, தாண்டி போகணும், அதுக்கு வழி வேணும். அப்போது அந்த வழி வேறொருடைய கரத்தில் இருக்குது. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. நாம் கடந்து போக வேண்டிய அந்த வழி, அந்த பாதை மற்றவர்களால் அடைக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வழிவிட விரும்பவில்லை. நம்ம சொத்துரிமைகளை சிலர் அபகரித்திருக்கிறாங்க, அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. நம்மை வாழ்விக்க அவர்களுக்கு மனசு இல்லை. ஆனால் அந்த இடத்துல நம்ம விண்ணப்பத்தை அனுப்பும்போது தெய்வீக பிரசனம் நமக்குள்ளே இருந்தால், அவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போனால், அருமையான தேவஜனமே, அந்த பாதைகளை அது தெளிவாக்கும். அப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதோனுடைய ராஜாக்களை அவள் வெட்டி சாய்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வழி திறக்கிறது, வழி பிறக்கிறது. வழி பிறந்தால், பாதை திறந்தால் பயணமும் தொடரும். அருமையான தேவஜனமே, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? எப்படி பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் இதிலிருந்து நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். எப்படி பயம் இருக்கா? இருக்குது. கலக்கம் இருக்கா? இருக்கு. திகில் இருக்கா? இருக்கு. யாருக்கு தான் இல்லை சொல்லுங்க? எல்லாருக்கும் இருக்கு. நாங்கள் இங்கே பிரசங்கிக்கிறவங்க ஏதோ பெரிய ஜைஜான்டிக் வீரர்கள் மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணிடுவோம். ஆனால் அங்கேருந்து கீழே இறங்கினா தான் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குன்றது தெரியும். பயம் இருக்கா? இருக்குது. கலக்கம் இருக்கா? இருக்குது. போராட்டங்கள் இருக்கா? இருக்குது. பிரச்சனைகள் இருக்கா? இருக்குது. ஆனால் அதன் மத்தியிலே எப்படி நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அந்த பயத்தையும் கலக்கத்தையும் ஊடுருவி நாம் கடந்து போக முடியும்? ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோமா? என் விசுவாசத்தின் நிமித்தம் நான் பயங்களையும் கலக்கங்களையும் ஊடுருவி முன்னேறுவேன். இந்த ஆண்டு நான் முன்னேற போகிறேன்.
இந்த ஆண்டு நான் இருக்கிற இடத்துலையே இருக்க போகிறதில்ல. நோ ஸ்டாக்னன்ட் லைஃப். நான் முன்னேற போகிறேன். என் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நான் போகிறேன். ஐம் கோயிங் டு மூவ் டு மை நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில ஆராதனையில் அந்த செய்தியை தான் நான் கொடுத்துருக்குறேன். மேல்கட்ட நகர்வு, மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல். நம்ம எல்லாருமே இந்த ஆண்டில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அடுத்த லெவல்னால் மேல் லெவல், கீழ் லெவலில். ஓ பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களா போகிறேன் கீழே போகிறேன் இல்லை, மேலே சொல்லுங்கள். மேலே 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 போனால் தான் மேலே போக முடியும். கீழே போனால் கீழே தான் போக முடியும். கீழே என்ன இருக்குது? பாதாளம். மேலே என்ன இருக்குது? பரலோகம். ஸோ ஒரு ஸ்டெப் மேலே மேலே போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் மறுரூபம், அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ தேவனை நம்புகிற நம்பிக்கை இந்த ஆண்டில் நமக்குள்ளே பெருக்க வேண்டும். மனுஷர் சொல்கிறத கேட்காதீங்க. சில நேரத்தில் மருத்துவர்கள் சொல்கிறதையும் கேட்காதீங்க. மருத்துவர்கள் சொல்கிறது மருத்துவ ரீதிப்படி நியாயமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. மெடிக்கல் ரிப்போர்ட் could be very correct according to accurate according to the medical science. ஆனால் அதை தாண்டி நம்ம யாரை நம்புகிறோம்? ஆண்டவரை நம்புகிறோம் இல்லையா? பரம பரிகாரி ஆகிய கர்த்தரை நம்புகிறோம். சுகம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. இது பாருங்க, இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, முன்னால் ஒருத்தர். யார்? நம்முடைய சகோதரி அருணா ரூத். 2 நாளைக்கு முன்னால் அவங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பலவீனங்கள். அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குறைவுகள் இருக்கிறது. எல்லாமே குறைவாக இருக்குது. மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க 70 வயசு தொட போகுது. இன்றைக்கு இங்கே வந்து சாட்சியாக உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்கள் நம்பின அந்த ஆத்தும மருத்துவர்களை கைவிடவில்லை. அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை மகா பெரியது. ஆமென். பலவீனங்கள் இருக்கா? சுகவீனங்கள் இருக்கா? ஒரு சகோதரி கிட்ட நாங்கள் பேசிட்டு இருந்தபோது சொன்னாங்க, உங்களுக்கு எதாவது சும்மா ஜென்ரலாக அப்படி கேட்டாங்க, உங்களுக்கு எதாவது பிபி சுகர் ஏதாவது இருக்கா? 75 வயசு, பிபி சுகர் ஏதாவது இருக்கா? இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. ஓ பரவாயில்லையே, 75 வயசில் நீங்கள்? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்லையே. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, எல்லாமே இருக்குங்க, எதைங்க சொல்கிறது? எல்லாமே இருக்குதுங்க, எதை விடுறது எதை சொல்கிறது அத்தனையும் இருக்குங்க. நீங்கள் வரிசையாவா கேட்பீங்க ஒவ்வொன்றா? நானும் ஒவ்வொன்றா சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆனால் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி அவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான், நான் துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் தேவரீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலகரம் என்னை ரட்சிக்கும். ஆமென். அப்போது பலவீனங்களை மேற்கொள்ளுகிற ஒரு விசுவாசம், சுகவீனங்களை மேற்கொள்கிற ஒரு விசுவாசம். கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், பலன் படுவார், என்னை தூக்குவார், என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நான் இதில் விட்டு கொடுக்க போகிறதில்ல. செய்வாரா செய்ய மாட்டாரா? உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புறவர். ஒரு வியாதியை சுகமாக்க முடியாதா? கேன்சரை சுகமாக்குறாரா இல்லையா? நம்ம சபையில் 2 பேர் கேன்சர் சுகமானவங்க இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்ததா? நடக்கலையா? நடந்தது. செய்வார், செய்யாமல் போக மாட்டார். நம்ம விசுவாசித்தா அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது, நம்ம அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நம்மை விசுவாசிகளாய் மாற்ற வேண்டும். சிலர் அவிசுவாசத்தில் PhD, நடக்காது, வராது, கிடைக்காது, கொடுக்காதுங்க. ஐயோ அப்படிங்களா? 2 கிறிஸ்தவ சகோதரிகள் பேசிக்கொள்கிறாங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஓவராக இருமல் இருக்குங்க, ஒரு மாதமாக இருமலே போல், கோல்டெல்லாம் இருக்குன்னு. அடுத்தவங்க சொல்கிறாங்க, ஐயோ அப்படிங்களா, எங்கள் வீட்டில் கூட இப்படி தாங்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க, 2 மாதத்தில் செத்து போயிட்டாங்க. யார் இது? விசுவாசி. இப்போ இதை கேட்ட அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இனி அந்த அம்மா வாயை திறந்து யார்கிட்டயே எதனா பேசுவாங்களா? நடக்காது, வராது, கிடைக்காது, முடிஞ்சிடும். PhD வாங்கியிருக்காங்க அதில். அதுதான் அவங்க பேச்சு, அதுதான் அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அவங்க வாயின் வார்த்தையின்படி தான் நடக்கும். நடக்காதுன்னு நானே சொன்னேன்னா எப்படி நடக்கும்? கிடைக்காதுன்னு எனக்கு சொன்னால், திறக்காதுன்னு சொன்னால் எப்படி திறக்கும்? அருமையான தேவ, இந்த ஆண்டில் விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். என்ன அறிக்கை?
எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கையெடுப்பேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமீன், ஆமீன். செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆமீன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் யார் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அவரால் செய்ய முடியும் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்று நம்ம உணர்ந்து கொண்டா, அந்த அண்டசராசிரத்தின் அதிபதி யார் என்று உணர்ந்து கொண்டா, நாம் அவராலே செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தையோ ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆமீன். காதேஷ் பர்னேயா, சொல்லுங்க. காதேஷ் பர்னேயா, தோல்வியின் சமூகம், அவிசுவாசத்தின் சமூகம், முறுமுறுப்பின் சமூகம், கண்ணீரின் சமூகம். ஆனால் அந்த இடத்த அவர்கள் ஜெயித்தார்களா, ஜெயிக்கலையா? ஜெயிச்சாங்க. காலேப் சொன்னார், விசுவாசிச்சா போதும், நம்பினா போதும், எளிதால் ஜெயித்து விடலாம். இந்த ஆண்டில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எளிதாக ஜெயிப்போமா? அப்படியே எழுந்து நில்லுங்க. எளிதாக ஜெயிப்போமா? சுலபமாக ஜெயிப்போமா? முடியுமா? முடியாதா? நடக்குமா? நடக்காதா? நடப்போம். மறந்துடாதீங்க. காதேஷ் பர்னேயா. எழுந்து நிற்போம், இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், நம்முடைய பெற்றோர் கூட பிறந்தவர்களோடும், தூரத்தில் இருக்கிறவர்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you.